திராவிட அரசியல் வேற, சாதிய அரசியல் வேற. நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்க்கு நான் வரேன். திராவிட அரசியலை செய்தவர்கள் எம்ஜிஆர், கலைஞர். அது ஒரு பொதுவான ஒரு இன மக்களுக்காக அவர்கள் சினிமாவில் இருந்து கொண்டே அவர்கள் பாடுபட்டு வெளியே பொலிட்டிக்கல் பார்ட்டி துவங்கினாங்க. ஆனால் எங்கே மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் ரஞ்சித் அவர்களுக்கும் எதிர்ப்பு வருகிறது என்றால், இது திராவிட அரசியல் கிடையாது, தமிழ் தேச அரசியல் கிடையாது, இது சாதி அரசியலை மையமாக வைத்து ஒருவேளை நாளைக்கு ஒரு கட்சி துவங்கலாம். தப்பா நினைக்க கூடாது. இது சும்மா நான் ஒரு 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 இதாக தான் நான் பேசுறேன்னு தவிர அதுக்காக அவங்க துவங்கிடுவாங்க இல்லாதவனை நான் திருப்பி வாதமாக சொல்ல வரல. ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கருத்தை தான் நான் ஒரு ஒரு பிரதிநிதியா நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க. நான் அவங்க கட்சி துவங்க போறாங்கங்க, எல்லாரும் பேசுற காரியம் அதுதான். அவங்க அதுக்காக தான் பாலிடிக்ஸ் பண்றாங்க, அரசியல் பண்றாங்க, ஊன் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு இருக்கிறதுனாலதான் நான் சொல்ல வரேன். அப்படி துவங்க பட்சத்தில் அது என்னுடைய பார்வையில இந்த சாதி அரசியலை சார்ந்த இந்த அரசியலை சினிமாவுக்கு ஆகாது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா சினிமா என்பது கலை, அது ஒரு ஆர்ட், அது ஒரு கலை. இங்க அந்த திரைப்படத்தை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார கொண்டு வர முடியாது. இதே நீங்க வேற பொதுவான அரசியல் பண்ணுங்க, உங்களுக்கு பிரச்சனை வராது. ஏன் பிரச்சனை வருதுன்னா, இதை இந்த திரைக்கலையை, இந்த திரைத்துறையை இதை ஒரு சாதி நீளாக தொடர்ந்து சீரியலாக இதை பண்ணும் பொழுதுதான் இந்த உதாரணமா ரஞ்சித் சார் இது வச்சிருக்காரு, நீல பண்பாட்டு மையம் வச்சிருக்கிறாரு. இப்ப அதை பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாத்துவாங்கன்னு சில பேர் பேசுறாங்க. சோ இப்படிப்பட்ட பேச்சுக்கள்லாம் நிறைய இருக்கு, விவாதங்கள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் இது இது ஒரு வகையான தலித் அரசியல் தான், எங்களுக்கு தெரியும். இது ஒரு ஒரு எதிர்கலாச்சாரம் தான். குளத்துல கல்லு போட்டு அதிர்வலைகள் உருவாகிற மாதிரி தான். எதிர்ப்பு இல்லாத அரசியல் எதுவுமே வெற்றி பெறாது, அது வேற விஷயம். ஆனால் இது இந்த சாதி அரசியலை இயக்கமாக மாற்றுவதும் அதை அதுக்கு திரைப்படங்களை பயன்படுத்துவதும் தான் இங்கே எதிர்ப்பாகவும் சர்ச்சையாகவும் மாறுகிறது. இதே அவங்க நாளைக்கு வேற படைப்பு கொடுத்தாங்கன்னா தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க, ஓகோ ஆகன்பாங்க. என்னன்னா சொல்றேன், பெரியார் பெருமாளை என்னால மறக்க முடியல, சார்பட்டா பரம்பரையை என்னால மறக்க முடியல. சார்பட்டா பரம்பரைக்கு ஆஸ்கார் விருது கொடுக்கணும்,